ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஊற்றி இந்த பாஸ்தாவை போட்டு கொதிக்க வச்சுக்கணும். அது நீங்கள் அமைக்க பார்த்தீங்கன்னா அமுங்கும், அதான் கரெக்டானது. அதுக்கப்புறம் அந்த கடாயை எடுத்துக்கிட்டு எண்ணெய், நம்ம சோம்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் அது கூட வெங்காயம், சால்ட் வதங்கிறதுக்காக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி போட்டிருக்கோம். அது கூட தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட என்னென்ன காய்கறிகள் வேணுமோ நம்ம இஷ்டம் தான், அது போட்டுக்கலாம். எக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஸ்பைசஸாக பிரியாணி டேஸ்ட்டில் வேணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கர்டுக்கு பதிலாக நீங்கள் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சீஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச பாஸ்தாவை தூக்கி அதில் கொட்டி ஒரு கிளறிங்கன்னா கொத்தமல்லி தூளை தூவி எடிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாஸ்தா ரெடி. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்காங்க கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.